வணக்கம். 40 நாட்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம், போர், 2 தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அனைத்துமே தாண்டி ஒரு நாட்டின் மீது நடந்த அத்துமீறிய தாக்குதல், தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக அந்த நாடு எடுத்துக்காட்டிய அந்த தைரியம் அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய இந்த போர் 40 நாட்கள் கழித்து ஒரு போர் நிறுத்தம், ஒரு சீஸ்ஃபயரை அறிவித்தார்கள். ஈரான் 10 புள்ளிகளை, 10 கண்டிஷன்ஸ்களை அமெரிக்காவிற்கு முன்பு எடுத்து வைத்தது. அமெரிக்காவும் 15 கண்டிஷன்களை கொடுத்தால் கூட அந்த 15 கண்டிஷன்ஸ்களை தூர வீசிவிட்டு, இந்த கண்டிஷனில் நீங்க வந்தீர்கள்னா பேச்சுவார்த்தைக்கு நாங்க ஒத்துக்கொள்கிறோம், அல்ல என்றால் there is no ceasefire. ஈரானுடைய பதில். டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் வழியாக உலகத்திற்கு எடுத்து வைத்த விஷயம், ஆமாம், நாங்க ஈரான் போட்ட அந்த 10 கண்டிஷன்ஸ்களை வைத்து பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். உலகமே வியந்து போனது. ஏன்னா அதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்த அந்த மிரட்டல். செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 8 மணிக்கு ஒட்டுமொத்த ஈரானையே அழிக்கப் போகிறது அமெரிக்கா. அது பாலங்களாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும், அல்ல ஈரான்ல இருக்கக்கூடிய எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டாக இருக்கட்டும், அனைத்தையுமே காசா போன்று மாற்றிவிடுவோம் என்கிற ஒரு மிரட்டல். ஈரான் பயந்ததா? கிடையாது. ஈரான் தயாராக இருந்தது. ஈரான் கூறியது என்ன? வந்து பாருங்கள், எங்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்தால் அடுத்த மிசைல் வாஷிங்டன் டிசி வரை போகும் என பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் வெளிவிட்ட விஷயம். ஈரானிடம் இன்டர் கான்டினென்டல் மிசைல், பாலிஸ்டிக் மிசைல், ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்கிறது. அவர்கள் 10,000 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஈரானில் ஒரு பட்டனை அமுக்கினால் மிசைல் அமெரிக்காவில் போய் வெடிக்கும். அந்த அளவில் இந்த விஷயம், இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு பின்பு இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்று 6 மணி, அதாவது 8 மணிக்கு தாக்குதல் நடக்கப் போவதாக கூறினார்கள். அதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் இந்த செய்தியை வெளியிடுகிறார். ஓகே, இஸ்ரேலும் தன்னுடைய செவி சாய்த்து, ஆமா, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய 10 புள்ளிகள். இந்த 10 புள்ளிகளில் மிக தெளிவாக அவர்கள் எழுதி வைத்த ஒரு விஷயம், சீஸ்ஃபயர் என்றால் எங்களை மட்டும் நீங்க சேர்க்கக்கூடாது, எங்களுடைய அலைஸ் லெபனான் மீது நீங்க நடத்தக்கூடிய தாக்குதல் அங்கேயும் அது நடக்கக்கூடாது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் ஒட்டுமொத்த கண்ட்ரோலே எங்களுடைய கண்ட்ரோலாக தான் இருக்க வேண்டும். ஈரானுக்கு ஏற்பட்ட நஷ்டம், அதற்கான காம்பன்சேஷனை அமெரிக்கா கொடுக்க வேண்டும். இது போன்ற 10 புள்ளிகள், எங்கள் மீது போடப்பட்ட சாங்ஷன்ஸ்கள், அதையும் நீங்க நீக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். ஆனால் இந்த சீஸ்ஃபயரை அறிவித்து 24 மணி நேரம் கூட முடியவில்லை. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய யங்கர் பிரதர், ஆர் யூ கேன் சே எல்டர் பிரதர், பிகாஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட், அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், ஜூயிஷ் லாபி, பில் கேட்ஸ், எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க் போன்ற மிகப்பெரிய பணக்காரர்கள், அவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் மிக பெரிய அளவில்
இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பிற்கு பின்னாடி இருக்கிறார். அப்ப ஜூயிஷ் லாபி என்ன நினைக்கிறதோ அதுதான் அங்க நடக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விதத்தில் இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டார். ஆனால் இது ஒரு போலியான நாடகம், ஒரு போலியான அறிவிப்பு. இந்த புறம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை கொடுத்த அடுத்த நிமிடம் இஸ்ரேல் லெபனான் மீது நடக்கக்கூடிய அந்த தாக்குதலை 4 மடங்கு அதிகரிக்கிறது. அப்பாவி மக்களை ஈயெறும்பை நசுக்கிக் கொள்ளும்படி இஸ்ரேல் கொல்ல தொடக்கிறது. அடுத்த நிமிடம் ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை மீண்டும் முடக்கிவிட்டது. இது சீஸ்ஃபயருடைய அந்த டீலருக்கு எதிராக இருக்கிறது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய முடியும்? டொனால்ட் ட்ரம்ப் யார் பக்கம் பேசுவது? மக்கள் இங்கே பிச்சு திங்கிறார்கள். அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிராக ரோட்டில் வந்து போராட தொடங்கிவிட்டார். அப்ப மக்களை பார்ப்பதா அல்ல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளிவந்த அந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா அப்படி தப்பி தவறி கூட அமெரிக்க ராணுவத்தை ஈரான் தரையில் நீங்க இறக்கிவிட்டீர்கள்னா ஒரு ராணுவ வீரர் கூட திரும்ப மாட்டார்கள். பிகாஸ் ஈரான் இஸ் வெரி குட் இன் கொரில்லா வார். நீங்க ஈரான் மண்ணில் இறங்கி திரும்பவே முடியாது. அது அவர்களுக்கு கூறிவிட்டார். 2வது, அவர்கள் கையிருக்கக்கூடிய இந்த கான்டினென்டல் இன்டர் கான்டினென்டல் ஒரு கான்டினென்ட்டை தாண்டி இன்னொரு கான்டினென்ட்ல போய் அடிக்கக்கூடிய மிசைல் அவர்கள்ட்ட இருக்கு. இப்பவும் ஈரானிடம் 50% மேற்பட்ட மிசைல்ஸ்கள் இருக்கு. 40 நாட்கள் அவர்கள் தொடர்ந்து அடித்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு கூட அவர்கள்ட்ட இருக்கு. அதனால் இவர்களை சாதாரணமாக நீங்க எடை போட முடியாது. இந்த போரில் நீங்க இறங்கவே கூடாது. அப்படி கூறிய பின்பு இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் என்ன கூறுகிறது? இது அமெரிக்காவும் ஈரானும் எடுத்த முடிவு, நாங்க இதுல ஈடுபடவில்லை. 2வது, நாங்க ஈரான் மீதா தாக்குறோம், நாங்க லெபனான் மீது தாக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? லெபனானை வைத்து எங்களுடைய நாட்டிற்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, அதனால் நாங்க தாக்குறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷாஹிப் ஷரீஃப் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இவர்கள் நடுவே ஒரு டீல் நடந்து விட்டது, இந்த சீஸ்ஃபயரை நாங்கள் அறிவித்து விட்டோம். ஆனால் இந்த இடத்தில் இந்த ஒட்டுமொத்த சீஸ்ஃபயருக்காக பேச்சுவார்த்தை நடத்தி வந்த 4 நாடுகள், ஈஜிப்ட், டர்க்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான், மிக முக்கியமாக இந்த 4 நாடுகள். இந்த 4 நாடுகளுமே இஸ்ரேலுடைய இன்டென்சிஃபைடு அட்டாக் ஆன் தெஹரான் இதை பற்றி பேசினார்கள். அதே நேரத்தில் லெபனானை பற்றி எதற்காக அவர்கள் பேசவில்லை? லெபனானை பற்றி ஈரான் பேசி வருகிறது. இப்போ இன்னொரு கேள்வி வருது, சார் அதான் போர் நிறுத்தம் நடந்து விட்டது, சீஸ்ஃபயர் அறிவித்து விட்டார்களே, அப்போ எதற்காக ஈரான் மறுபடியும் போரை தொடங்குவதாக கூறுகிறார்கள்? இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நபர், டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஜூனியர் which is நேதன்யாஹு, இந்த 2 நபர்களுமே இந்த போரை தொடங்குவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை இதுவரை சரியாக எடுத்து வைக்கவில்லை. காரணங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இஸ்ரேலுடைய கனவு கிரேட்டர் இஸ்ரேல், அதாவது எந்த பவர் செக்டரை அமெரிக்கா கையில் வைத்திருக்கிறதோ மிடில் ஈஸ்டில், அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ்ரேல் பக்கம் திரும்பும். அதாவது ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான நாடு எதுவென்றால் அது இஸ்ரேலாக மாறணும், அமெரிக்கா கூட அங்கே இருக்கக்கூடாது. திஸ் இஸ் வாட் தே வாண்ட். 2வது, அமெரிக்காவை எந்த அளவில் தன் கைக்குள் போட்டு டொனால்ட் ட்ரம்பிடம் தனக்கு சாதகமான விஷயங்களை சாதிக்கலாம் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த சீஸ்ஃபயரை மீறிய உடனேயே, அதாவது சீஸ்ஃபயர் ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் லெபனானில் இந்த தாக்குதல் நடந்தது. இந்த புறம் தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடமே ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பைபாஸ் செய்யக்கூடிய இந்த பைப்லைன், அதாவது ஒரு பிளான் பி, இந்த வழியாகவும் எண்ணெய் போகலாம். இந்த பைப்லைன்ல ஒரு பிளாஸ்ட் நடக்கிறது, ஒரு அட்டாக் நடக்கிறது, ட்ரோன் அட்டாக்னு கூறுகிறார்கள். ஆனால் ஈரானை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா பல
செய்தி ஊடகங்களுடைய ரிப்போர்ட்ஸ்களை நான் படித்து பார்த்து விட்டேன். எந்த விதமான தாக்குதலையும் ஈரான் நடத்தவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது ஈரான் இந்த விஷயத்தை பற்றி மிகவும் சீரியஸாக வெளிவந்து நாங்க இந்த தாக்குதலை நடத்தவில்லை, இட் இஸ் அ ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த போரில் ஏராளமான ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. அனைத்துமே இஸ்ரேல் தரப்பிலிருந்து நடந்தது. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா அராம்கோடைய ஃபெசிலிட்டியிலும் இதே போன்ற ஒரு தாக்குதல் நடந்தது. டர்கிஷ் ஏர் ஸ்பேஸ்ல ஒரு மிசைல் வரும்போது நாட்டோடைய டிஃபென்ஸ் ஷீல்ட் அதை இன்டரப்ட் செய்தது. டர்கிஷ் ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்த தகவல். இதை பற்றி நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் அதை அடிக்கவில்லை. 2 நாடுகளுமே ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷனில் இப்ப இறங்கி இருக்கிறார். அராம்கோவில் நடந்த ஃபெசிலிட்டி அதிலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த விவகாரம் ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைனில் நடந்தது தாக்குதல். அப்போ தெளிவாக மொசாத், இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் மொசாத் அவர்கள் இதை பிளான் செய்து வருகிறார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது நாங்க இந்த தாக்குதலை நடத்தவில்லை, மொசாத் போடக்கூடிய பிளாட் படி இந்த பக்கம் இவர்களை அடித்து விட்டோம் என்றால் அந்த புறம் பழி ஈரான் மீது போகும். பழியை ஈரான் மீது போடுவதற்காக இந்த அனைத்து விஷயத்தையுமே பார்த்து வருகிறார்கள். இந்த விஷயத்தை யார் எடுத்து வைத்தார்? டக் கால்சன் இவர் ஒரு பாட்காஸ்டில் பேசும்போது அவர் கொடுத்த பதில், மிடில் ஈஸ்ட்ல மொசாத் ஏராளமான நபர்கள், ஏராளமான இடங்களில் மொசாதோட ஏஜென்ட்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல இடங்களில் பாம் பிளாஸ்டை பிளான் செய்த போது பிடிபட்டிருக்கிறார்கள், கைதாயிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன? மொசாதோடைய நோக்கம், இஸ்ரேலுடைய நோக்கம் மிடில் ஈஸ்ட்ல பல்வேறு இடங்களில் இது போன்ற பாம் பிளாஸ்ட்களை நடத்திவிட்டோம் என்றால் பழி போகும் ஈரான் மீது. இந்த இஸ்லாமிய நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக் கொள்வார்கள். இதுதான் அவர்களுடைய திட்டம். ஆனால் அமெரிக்கா தானே இந்த 10 புள்ளிகளில் தலை சாய்த்தது. ஆமா, இந்த 10 புள்ளிகளில் நாங்க கட்டுப்படுகிறோம். ஈரான் கொடுத்த கண்டிஷன், லெபனான் மீது தாக்குதல் நடக்காது, ஈரான் மீது தாக்குதல் நடக்காது, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல எந்த விதமான தாக்குதலும் நடக்காது. ஆனால் நடந்தது என்ன? இன்னொரு பக்கம் இப்ப பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக $90 பில்லியன் வருமானம் ஈரானுக்கு வரப்போகிறது. அவர்கள் மீது போடப்பட்ட இந்த சாங்ஷனை நீக்கினார்கள்னா ஒரு $150 பில்லியன் அவர்களுக்கு வருமானம் வரும். அப்ப எதற்காக ஹெஸ்புல்லா மீது தாக்குதல் நடக்கும்போது இவர்கள் பேசுகிறார்கள்? அப்போ நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1979 ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கியமாக அமெரிக்காவுடைய அலைஸாக ஈரானை பார்த்தார்கள். அதாவது இஸ்ரேலை விட அமெரிக்கா ஈரானை தான் நம்பி வந்தது. இப்ப ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அமெரிக்கா கட்டி கொடுத்தது. 1979 பின்பு நீங்க எல்லாருக்குமே தெரியும், ஷியா மற்றும் சன்னி இஸ்லாமியர்களுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுல ஈரான் நினைத்திருந்தால் இது சன்னிகளுடைய பிரச்சனை, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நாங்க ஷியா முஸ்லிம்ஸ். அவர்கள் தலையிடாமலே, ஏன்னா இஸ்ரேல் அந்த காலகட்டத்தில் சன்னி முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை தாக்கி வந்தது. அதில் சவுதி அரேபியா, ஓமான், கத்தர், இது போன்ற பல்வேறு நாடுகள். இந்த அனைத்து நாடுகளுமே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திய போது அமெரிக்காவிடம் போய் உதவி கேட்டது இஸ்ரேல். அன்னைக்கு அமெரிக்கா வரவில்லை என்றால் அன்னைக்கே இஸ்ரேலை அழித்திருப்பார்கள். அப்புறம் அமெரிக்கா உள்ள புகுந்து இந்த போர் அப்படியே திரும்பியது. அன்னைக்கு ஈரான் நினைத்திருந்தால் இஸ்ரேலுடைய கதை முடிந்திருக்கும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, நேதன்யாகு ஒரு கதையை போய் கூறுகிறார். February 11 தன்னுடைய ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அமெரிக்காவில் போய் உட்கார்ந்து, இந்த மாதிரி எங்கள்கிட்ட பிளான் இருக்கு, எங்கள்கிட்ட எல்லா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுமே இருக்கு. இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, நம்ம போறோம், அடிக்கிறோம், 2வது நாள் 3வது நாள் அங்கு மிகப்பெரிய போராட்டத்தை தூண்டி விடுகிறோம், போராட்டம் வரும், மக்கள் ரோட்டில் வந்து இறங்குவார்கள், அப்படியே ஆட்சியை கைப்பற்றி விடலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்கள் இது தவறானது, ஜாக்கிரதையாக இருங்கள், இது தவறானது,
அமெரிக்கா சிக்க போகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை கேட்கவில்லை. CIA இந்த விஷயத்தை எடுத்து வைத்தது. CIA உடைய விஷயத்தை கூட அவர்கள் கேட்கவில்லை. ஒரே ஒரு நபர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர், பேட் ஹெக்ஸெத், இந்த நபர் மட்டுமே ஈரான் மீது தாக்குதலை நடத்தணும் என்று கூறியிருக்கிறார். மற்ற எல்லா அட்வைசர்ஸ்களுமே நடத்தக்கூடாது என்று கூறினார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒரு நபருடைய பேச்சை கேட்டு, நேதன்யாஹுடைய பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த உலகத்தையே இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இறக்கியிருக்கிறார். இந்த பக்கம் தொட்டியும் ஆட்டணும், குழந்தையும் கிள்ளி விடணும். அதுதான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியம். ஈரானிடம் நாங்க சீஸ்ஃபயர், ஆனால் ஈரானுடைய அலைஸ் மீது நீங்க தாக்குதல் நடத்தும் போது, அதுவும் பட்டியலில் அவருடைய பேர் இருக்கு, லெபனான் மீது, ஹெஸ்புல்லா மீது நீங்க தாக்குதலை நடத்தக்கூடாது. அப்போ உங்களுடைய அலைஸே, இஸ்ரேலே நேரடியாக லெபனான் மீது போய் தாக்குதலை நடத்தும் போது இந்த முறை போர் தொடங்கினால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அதாவது நேதன்யாஹு எப்படியாவது இந்த போர் நீடித்து நடந்து கொண்டே இருக்கணும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அமெரிக்கா உலகத்திற்கு முன்பு ஒரு நாடகத்தை ஆடி வருகிறார்கள். அப்போ இந்த சீஸ்ஃபயர் ஒரு போலியான சீஸ்ஃபயர். இப்பவும் இந்த போர் தடுத்து நிறுத்தப்படவில்லை. there is no ceasefire. ஏன்னா எடுத்து வைத்த கோரிக்கைகளை அமெரிக்கா இஸ்ரேல் மீறி இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இந்த போர் வெடிக்கலாமா, இல்ல இந்த போர்ல இருந்து வரக்கூடிய பல்வேறு எக்கனாமிக் இம்பாக்ட் உலகம் சந்திக்க தயாராக இருக்கிறதா? நீங்க நாளைக்கே இந்த சீஸ்ஃபயர் நடந்தால் ஈரானிற்கு அந்த நஷ்டத்தை காம்பன்சேஷனை கொடுத்து விடுவீர்கள். மற்ற நாடுகள் இப்போ இந்த போர் நிறுத்தம் அறிவித்ததுக்கு பின்புதான் இந்த பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயுடைய விலை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வந்து, மறுபடியும் போர் தொடங்கினால் இந்தியா போன்ற நாடு, ஏசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளால் பெட்ரோல் டீசலை வாங்கக்கூட முடியாது. அந்த அளவில் விலைவாசி உயர்ந்து போகும். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் சீரியஸான விஷயம் என்று. போலி நாடகத்தை ஆடக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் நேதன்யாஹுவை அப்படியே கட்டிப்பிடித்து, மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறிய அதே மகான் மோடி அவர்கள் முதல் முறையாக இந்தியா ஒரு தவறான இடத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறது. ஈரான் வாஸ் ஆர் ஓல்ட் டைம் ஃப்ரெண்ட், கல்ச்சரல், எக்கனாமிக்கலி, எல்லா இடத்திலுமே உலகமே, இஸ்லாமிய நாடுகளே இந்தியாவிற்கு எதிராக நிற்கும் போது ஒரே நாடு ஈரான் வந்து நிற்கக்கூடிய அந்த தருணம் இன்னைக்கு என்ன ஆகிறது? இன்னைக்கு அதே ஈரான் தான் இந்தியாவிற்கு மீண்டும் ஒரு முறை உதவி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் வரவில்லை, அமெரிக்கா வரவில்லை. ஆனால் நரேந்திர மோடியுடைய பாலிசி ஒரு வார்த்தை கூட அமெரிக்காவை கண்டித்தோ இஸ்ரேலை கண்டித்தோ பேசவில்லை. எதற்காக? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.